Acharya World Class Education. ஆச்சாரிய ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயிலிருந்து 10ஆம் வகுப்பு தமிழாசிரியர் பேச போகிறேன். சதம் அடிப்போம் எப்படி, அதாவது சதம் அடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட போகிறேன். ஏன்னா தமிழ் 2ஆம் தலை இருக்கிறதுலே ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய தமிழ் 2ஆம் தாள். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 1ல் மதிப்பெண், சுருக்கமான விடையளிக்க, கோடிட்ட இடங்கள், அந்த மாதிரி பிரிவு மதிப்பெண் 20ல் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்கள் நிறுத்துக. அதுக்கப்புறம் இந்த 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையளிக்க. இருக்கிறதுலே வந்து மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையளிக்க. இந்த சுருக்கமான விடையளிக்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படின்னு கேட்பாங்க. 10 வகையான 1 மார்க்ஸ்கள் வரும். கிராமர் பார்ட் எல்லாமே. அதில் ஒருமை பன்மை நீக்கி எழுதுக, சந்திப்பிழை நீக்கி எழுதுக, வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழுவு சொற்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓமையை கொடுத்து உருவகமாக மாற்றுதல், அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான சொற்களை வந்து இந்த சுருக்கமான விடையளிகளை எழுத போகிறோம். அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக எழுதுங்க. அதே சமயம் இந்த சுருக்கமான விடையளிக்கை எழுதும்போது துணைத்தலைப்போடு கொடுத்து அந்த வாக்கிய வகையில் எந்த இடத்துல மாற்றுறீங்க அப்படின்றத அடிக்கோடிட்டு அழகாக எழுதுங்க. அந்த பிழை எழுதும்போது, பிழை மாற்றி எழுதும்போது அந்த சொற்களை வந்து பிளாக் பெயினில் எழுதியோ இல்லை பென்சிலில் மார்க் பண்ணியோ பேப்பரில் எடுத்து போட்டு காமிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல் வினாவிடை. வினாவிடை வந்து செய்யும் வினாவிடை வரும். அதில் 7 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. 7 வினாக்களில் நம்ம 5 வினாக்கள் தான் எழுத போகிறோம். அந்த 5 வினாக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அழகாக எழுதுங்க. எடுத்துக்காட்டு ஒவ்வொரு வினாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு எழுதணும். எடுத்துக்காட்டு எழுதினா தான் முழு மதிப்பெண் 2 மதிப்பெண் முழுமையாக கொடுப்பாங்க. அது இந்த வினாக்களை படித்து எழுதும்போது தெளிவாகவும் அழகாகவும் எழுதணும். அப்போ நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா இதை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வினாக்களுடைய விடையை தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 3ல் மதிப்பெண் 50 போகும். மிக முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் 50க்குரியது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் 28லேருந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் 21லேருந்து சுருக்கமான விடைகள் முடிஞ்சிடும் 27 வரைக்கும். அதுக்கப்புறம் 28 பார்த்தீங்கன்னா இலக்கண வினாவிடை 10 மதிப்பெண் போகிறோம். அதுலேயே வந்து இலக்கண வினாவிடையிலே வந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதில் அணி வந்துடும், வடிவம், அதுக்கப்புறம் அலகிடுதல், வாழ்வியல் சூழல், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பகுதியை எழுதும்போது பார்த்தீங்கன்னா அணி எழுதும்போது ஒவ்வொரு அணியை நீங்கள் படித்த அணி வந்திருக்கா, ஒரு குரலை கொடுத்து எழுத சொல்கிறாங்களா அப்படின்றத தெளிவாக அந்த குரலை படித்து அதில் என்ன அணி, ஓமை அணி வந்திருக்கா, எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்திருக்கா, இல்லை வேற்றுமை அணி வந்திருக்கா, தற்குறிப்பேற்ற அணி வந்திருக்கா, அந்த முறை ஒவ்வொரு குரல் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரலை படித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த அணிக்கு ஆன்சர் பண்ணுங்க. முதல் 2 அணியை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 அணிலேருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. தற்குறிப்பேற்ற அணியும் மஞ்சள் புகழ்ச்சி அணியும். அதுக்கப்புறம் அலகிடுதல் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஈஸியாக படிக்காமையே வாங்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அலகிடுதல். இந்த அலகிடுதல் வந்து திருக்குறளில் வந்து ஆசிரியர் கொடுத்துருக்குற மாதிரி அந்த 7 சீரையும் அழகாக முதல்ல ஒவ்வொரு பகுதியாக எழுதிட்டு அந்த 7ஐயும் பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வரிசை முதல்ல வரிசை எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த 7 சீரை எழுதுங்க. அப்புறம் சீர், அசை, வாய்ப்பாடு அப்படின்ற பகுதியை அழகாக பிரித்து காமிங்க. பிரித்து நீங்கள் இப்போ ப்ளஸ் போட்டு கூட்டல் குறி போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதே ஈக்குவல் நீங்கள் போடணும். கூட்டல் குறி நீங்கள் போடலை அப்படின்னா அந்த ஈக்குவல் நீங்கள் போட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 பிரிவுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த 3 பிரிவுலேருந்து ஒன்று, அடுத்த லாஸ்ட் 9 வரைக்கும் இருக்கிற ஒரு 3 பிரிவுலேருந்து ஒன்று, அந்த மாதிரி 3 துணைப்பாடம் கேட்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இயல் 6 வரைக்கும் இருந்து கண்டிப்பாக 2 துணைப்பாடம் வந்துடும். 3 துணைப்பாடம் கொடுத்து ஏதாவது 2 எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்வியல் சூழல் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வியல் சூழல் எழுதும்போது மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு மையப்படுத்தி காட்டுறதுக்காக தான் இந்த வாழ்வியல் சூழல் வந்து இடம்பெற்றிருக்கு. இதை படிச்சுட்டு அதுக்கு பாசிட்டிவான ஆன்சர், அதாவது அதுக்கு முரணாக எழுதாமல் அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துணைப்பாடத்தில் முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் எழுதும்போது குறிப்பு சட்டகம். இந்த குறிப்பு சட்டகத்தில் அந்த சம்மந்தமாக இப்போ வந்து மெல்ல மெல்ல மர அப்படின்ற துணைப்பாடம் எழுதுறீங்கன்னா அந்த பகுதியில் கமலநாதனுடைய செயல் எப்படி இருக்குது, அவர் வந்து எதை வந்து மறந்தார், எந்த செய்தியை வந்து அவர் விடணும்னு நினச்சாரு, அதுக்காக அவர் என்ன முயற்சி செஞ்சார் அப்படின்றத எழுதிட்டு அதுக்கான படத்தை நீங்கள் வரைந்து காட்டணும். அப்படி வரைந்தீங்கன்னா முழுமையான மதிப்பெண் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கில உரை பகுதி ஆங்கிலத்தில் கொடுத்து அதை நீங்கள் தமிழில் எழுத சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் படித்து பொறுமையாக அதுக்கான கதை என்ன வருது அப்படின்றத நீங்கள் எழுதணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை முடித்தல் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. அந்த கதை முடித்தல் பகுதியில் என்ன ஒரு ஷார்ட்டாக ஒரு செய்தியை கொடுத்து அதில் நீங்களே வந்து முற்று பெற்று எழுதுகிற மாதிரி, லாஸ்ட்டில் முடிவு பெற்று எழுதுகிற மாதிரி உங்களுக்கு அமைக்க சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் அதை எழுதலை அப்படின்னாக்கா பானையம் பாராட்டல், அதை எழுதி முடிச்சிட்டிங்க, அது நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது பானையம் பாராட்டலுக்கு வரணும். பானையம் பாராட்டலில் நிறைய பகுதி இருக்குது. ஒவ்வொரு பகுதியுமே வந்து 5 தலைப்பு கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அந்த 5 தலைப்புக்குமே எதுகை, மோனை, இயைபு, மையக்கருத்து, திரண்ட கருத்து, எல்லாமே தொடை நயம், சந்த நயம், அணி நயம், எப்படி ஒவ்வொரு பகுதியாக வந்து பிரித்து இந்த பானையம் பாராட்டல் எழுதணும். பானையம் பாராட்டல் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஆசிரியர், இப்போ பாரதிதாசன், பாரதியார், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரை பற்றி ஆசிரியர் எழுதின பாடலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆசிரியருடைய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புன்றதை முன்னாடி எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பானையம் பாராட்டல் எழுதுங்க. லாஸ்ட்டில் முடிவுரைன்னு போட்டு அது என்ன பானையம் பாராட்டல், என்ன நயம் வந்திருக்கு, என்ன இயக்கு வந்திருக்கு அப்படின்றத லாஸ்ட்டில் அடிக்கொட்டிட்டு எழுதி காட்டுங்க. இன்னொரு பகுதி இந்த செகண்ட் பேப்பரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிவமுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38ன்ற அந்த நம்பர். அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 3 அணி 3 படிவத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த 3 படிவத்துலேயும் எந்த படிவம் கொடுத்துருக்காங்களோ வினாத்தாளில் அந்த படிவத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வந்து 38 அப்படின்னு அந்த எண்ணம் போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின் ஒன்று இடம்பெறும். 35லே 2 வினா இருக்கும். அந்த 35ல் முக்கியமாக 2 வினாவே சில மாணவர்கள் வந்து தெரியாத என்ன பண்ணுவாங்கன்னா 35க்கு அப்போ இதுக்கு 5 மார்க் அதுக்கு 5 மார்க் தருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட்டுட்டு அதையும் சேர்த்து எழுதி வச்சுட்டு வருவான். அந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மதிப்பெண்ணையும் குறைச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 35 இடம்பெற்றிருக்குன்னா ஒரு 35 வந்து காது கேளார் பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. காது கேளார் பகுதி அப்படின்னா டெஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதக்கூடிய வினா, அது நீங்கள் எழுதக்கூடாது. அந்த வினாவை நீங்கள் விட்டுட்டு அடுத்து இருக்கிற 35 தான் நீங்கள் எழுதணும். அப்புறம் முழுமையாக மதிப்பெண் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத மதிப்பெண் எப்படி அப்படின்னு பார்த்தோம் இது வரைக்கும். அதில் முழுமையாக எப்படி மதிப்பெண் வாங்குறது அப்படின்னா இப்போ சொன்ன ஒவ்வொரு குறிப்பையுமே நீங்கள் தெளிவாக அழகாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வினா அமைப்புக்கு ஏற்றவாறு அழகாக எழுதுனீங்கன்னா மேற்கோள் குறிகள், பாடல் வரிகள்லாம் கொடுத்து எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் இது வரைக்கும் பெறலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 4. அதில் கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான கடிதங்கள் இருக்குது. அப்போ 5 வகையான கூட்டு விண்ணப்பங்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விண்ணப்பம் வந்து இடம்பெறும். சாலை வசதி வேண்டி, குடிநீர் வசதி வேண்டி, போக்குவரத்து வசதி வேண்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆணையருக்கும் ஒவ்வொரு குடிநீர் விண்ணப்பம் தருவாங்க. இப்போ நல்லா எழுதுகிற மாணவர்கள் வந்து அதை பார்த்துட்டு அழகாக புரிஞ்சுட்டு எழுதிருவீங்க. சில பேர் வந்து அதை என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாத மாணவர்களும் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா அனுப்புனர் அட்ரஸ் உங்களுக்கு எழுத தெரியும். அடுத்தது பெறுநரில் வரும்போது பெறுநர் என்ன குறிப்பு எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வினாத்தாலேயே கொடுத்துருப்பாங்க யாருக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பேருந்து வசதி வேண்டி பேருந்து ஆணையருக்கு கூட்டு விண்ணப்பம் வரைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேருந்து வசதி வேண்டி பேருந்து ஆணையருக்கு தான் எழுத சொல்கிறாங்க. அந்த ஆணையரை நீங்கள் அழகாக படித்து பார்த்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆணையருக்கு தான் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத பெறுநர் அட்ரஸில் எழுதுங்க. அதுக்கு அனுப்புகிற அட்ரஸில் வந்து உங்களுடைய பெயரோ இல்லை எதுவுமே வந்து எழுதிக்கூடாது. ஒன்று அந்த மாதிரி ஒரு பிரிவாக போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறுதியில் வந்தீங்கன்னா இந்த பொருள் என்னென்ற பொருள் வேண்டி அப்படின்றதுக்கு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து உரைமேல் முகவரி எழுதுறீங்க. உரைமேல் முகவரி எழுதும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பாக்ஸ் போட்டு எழுதணும். பாக்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா தான் அதுக்கு முழு மதிப்பெண் தருவாங்க. கடிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் இருக்குது. அந்த ஒவ்வொரு மதிப்பெண் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண் அதிலே கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 4 மதிப்பெண் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொருள் எழுதுறீங்களோ அந்த பொருளுக்கு 4 மதிப்பெண் உங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது கட்டுரை எழுதுகிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக மதிப்பெண் வாங்குறவன் என்ன படித்திருக்கானோ அதுக்கான பொது கட்டுரையை அவன் அழகாக அட்டன் பண்ணிடுவான். அதில் ரொம்ப குறைவான மதிப்பெண் வாங்குகிற மாணவர்கள் இருப்பீங்க. கொஞ்சம் இதை படித்தா நமக்கு தெரியாது, இது எப்படி நம்ம கட்டுரை எழுதுறது அப்படின்னு புரியாத மாணவர்கள் இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது கட்டுரை எழுதும்போது அவங்களே தலைப்பு கொடுத்துருவாங்க. ஈஸியாக உங்களுக்கு வாழைப்பழம் வச்சு கையில் கொடுக்குற மாதிரி அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியான தலைப்பை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை அழகாக நீ போட்டு சாப்பிட வேண்டியதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் போட்டுட்டு அதில் இருக்கிற அழகான ஈஸியான தலைப்பை எடுத்து குறிப்பு சட்டகத்தில் அழகாக எழுதிட்டு அதில் என்னென்ன செய்தி உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் அழகாக எடுத்து ஒவ்வொரு தலைப்பாக எழுதி உங்களுக்கு புரிஞ்ச செய்தி எழுதி லாஸ்ட்டில் முடிவுரை எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த கட்டுரைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குறையாமல் ஒரு 5 மதிப்பெண்ணாவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி எழுதிங்கன்னா அந்த கடுமையான செகண்ட் பேப்பர் கஷ்டமாக நினைக்கிறவனுக்கு எளிமையாகிடும், சதம் அடிக்கிறவனுக்கு ஈஸியாகிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிக்காமே மார்க் வாங்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக செகண்ட் பேப்பரில் தான். அதுவும் தமிழ் 2ஆம் தாள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணி
இந்த வலையிடுதல் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் அதில் வந்து பிரிவு ஆவா இல்லை ஆவா அப்படின்றது கரெக்டாக எழுதுங்க. இதெல்லாம் முழு மதிப்பெண் வாங்குவதற்கு என் முழுமையான வாழ்த்துக்கள்.